அவங்க 2 பேருடைய மூத்திரத்தை வாங்கி விஜய் குடிக்கணும். அந்த மூத்திரத்தை வாங்கி ஒரு அவுன்ஸ் குடிச்சா அறிவு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவரே நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட வாங்கி 3 ட்ரிப்பு மொடக்குன்னு குடிக்கிறீங்க. கொய்யால இவன் கோமியத்த வாங்கி குடிக்க சொல்ற மாரியே சொல்றானே! அப்படிங்கிற மாரி விஜய், கோபி, சுதாகர் 2 பேர்கிட்டயும் மூத்திரத்த வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. விசிக உடைய பொறுப்பாளர் சங்கத்தமிழன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவங்க 2 பேருடைய மூத்திரத்தை வாங்கி விஜய் குடிக்கணும். ஏன்டா இதே சங்கத்தமிழன் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருந்தா நீ ஏளனம் பண்ணுவியா, சிரிப்பியா, எள்ளி நகையாடுவியா, இந்நேரம் எதிர்த்து காணொளி போட்டிருக்க மாட்டேன். ஆனா விஜய் அப்படின்னா உனக்கு இலக்காரமா போச்சாடா? விஜயை வந்து மூத்தரத்தை வாங்கி குடி அப்படின்னு சொன்னா இப்படி வந்து ரசிச்சு வந்து நீ வீடியோல பேசுறியடா அப்படின்னு வந்து விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் வந்து என் மீது கோவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காணொளி முடியும் போது அதற்கான பதில் ஏன் சீமானவர்களை வந்து சங்கத்தமிழன் அவர்கள் சொல்லல, ஏன் விஜய குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்றதுக்கான தெளிவு கிடைக்கும். அதாவது கவின்குமார் அவர்களுடைய மரணம், சுர்ஜித் என்கிறவன் வந்து படுகொலை செய்றான். ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி அது பதிவு பண்ணப்படுது. நெறைய அரசியல் கட்சிகள் வந்து கண்டனங்கள பதிவு பண்றப்ப, விஜய் அவர்கள் மட்டும் ரொம்ப பொட்டி பாம்பா அடங்கி ஒடுங்கி வாய் திறக்காம இருக்காரு. பல இடங்கள்ல நம்மளே விமர்சிச்சிருந்தோம். விஜய் அவர்கள் வந்து பிசி, எம்பிசி கேட்டகரியில குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வந்து போயிடும் விஜய் அவர்களுக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த எலக்ஷன்ல மட்டும் இல்ல, இந்த 2026 எலக்ஷன்ல மண்ண கவுனா கூட, அதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய விஜய் நடிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் வந்து விஜய் திரைப்படத்த புறக்கணிச்சுருவாங்க. அதனால வந்து விஜய் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட, நம்ம எதுக்கு வந்து பகச்சுக்கணும்? ஒரு சமுதாயத்த பகச்சு நம்ம வந்து அரசியல் செய்யணும். நாளைக்கு நம்மளுடைய சினிமா எதிர்காலமும் இருக்கு. ஏன்னா, கமலஹாசன வந்து ஒரு முன்னோடியா நெனச்சு தான் விஜய் வந்து இப்ப அரசியலுக்குள்ளேயே வராரு. கமலஹாசன் அரசியல்ல வந்து ஒரு தோத்தாங்குழியா இருந்தாலும், அரசியலுக்கு வந்துட்டு மூக்கொட பட்டாலும், திரும்ப வந்து சினிமாக்குள்ள போய் விக்ரம்னு ஒரு படத்த நடிச்சு, கமலஹாசன் வந்து பெரிய அளவுல ஒரு ஹிட் குடுத்து மறுபடியும் திரைத்துறையில கால் ஊன்றி நின்றாரு. அத வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, கமலஹாசன் அரசியல்ல தோத்துட்டாரு. சினிமால மறுபடியும் வந்து ஜெயிச்சிட்டாரு. அதே மாரி நம்மளும் வந்து அரசியல்ல தோத்தாலும் சினிமால போய் திரும்ப நம்ம விட்ட இடத்த நம்மளால திரும்ப புடிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. அப்ப அனைத்து சமுதாயத்தினரையும் அரவணைத்து செல்றவன் தான் நடிகன். ஏன்னா, அவன பொறுத்தளவுக்கு ஓட்டு எல்லா சமுதாயத்துல இருக்கிறவனும் ஓட்டு போடணும்னு நெனைப்பான். அதே மாரி எல்லா சமுதாயத்துல இருக்கிறவனும் டிக்கெட்ட வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள வந்து படத்த பார்க்கணும்னு நெனைப்பான். அவன பொறுத்தளவுக்கு உயர்வு, தாழ்வு எதுவுமே கிடையாது. அவன பொறுத்தளவுக்கு ரசிகர்கள் என்கிறவன் வந்து ஒரு ஆட்டு மந்தை கூட்டம். அவன பொறுத்தளவுக்கு கலெக்ஷன் அவ்வளதான். அவன பொறுத்தளவுக்கு காசு. அதே மாதிரி தான் வந்து விஜய் வந்து ஒரு தரப்பினுடைய ஆதரவை இழந்துறக் கூடாதுன்றதுக்காக, முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்து தனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக, வாய் பொத்தி மௌனம் காத்தாரு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இப்ப சீமான் அவர்கள்ட்ட வருவோம். சீமான் அவர்கள் வந்து, எனக்கு தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோருடைய வாக்கு போனாலும் பரவாயில்ல. எனக்கு அவங்க வாக்களிக்கலனாலும் பரவால்ல. பாதிக்கப்பட்டவனுடைய பக்கம் தான் நான் நிப்பேன். அப்படின்னு கவின்குமார் அவர்களுடைய கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சது மட்டுமல்லாமல், நேரடியாக கவின்குமார் அவர்களுடைய பெற்றோரை நேரில் சென்று பார்த்தவர் அண்ணன் சீமான். பார்த்து ஆறுதல் கூறிட்டு, அவருக்கு அங்கேயே வீர வணக்கம். அவருடைய உடலுக்கு அங்கேயே வீர வணக்கம் செலுத்திட்டு வந்தவர் சீமான். கோபி சுதாகர் வந்து இந்த மாரி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல காணொளி வெளியிட்டு, அது வந்து ஒரு சர்ச்சையா மாறுனதுக்கு அப்புறம், முக்குளத்தோர் தரப்புல இருந்து கோபி சுதாகருக்கு எதிர்ப்பு வலுத்ததுக்கு அப்புறம், கோபி சுதாகருக்கு ஆதரவாக நின்னவர் சீமான். அப்போ இயல்பாவே வாங்கி குடிங்கடா. இப்போ சின்ன வயசுல வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, நம்ம ஒழுங்கா படிக்கலம்னா, நல்லா படிக்கிறவன பார்த்து, அவன் மூத்தரத்த வாங்கி குடி உனக்கு அப்பதான் புத்தி வரும்னு சொல்லி நம்மளுடைய வாத்தியாரு, நம்மளுடைய டீச்சர்லாம் நம்மள வந்து திட்டியிருப்பாங்க. அவன்ட்ட வாங்கி குடி அப்பயாவது உனக்கு படிப்பு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாரி அந்த சீமான்ட்ட வாங்கி குடிச்சாவாது இவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி, ஒரு அரசியல் அப்படிங்கிறத வந்து எப்படி கையாளணும், மக்கள் பிரச்சனையை எப்படி கையாளணும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர் சீமான். அவர வந்து இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இன்னொரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் வந்து விமர்சிக்க முடியாது. ஆனா விஜய் போன்றவர்கள
இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்கன்னா அவனுக்கு இருந்த தைரியம். ஒரு சாதாரண யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவன் இவ்வளோ பெரிய சமூக பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்கான். என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, என்ன நடந்தாலும் பரவாயில்லடான்னு குரல் கொடுத்துருக்கிறான். ஆனா உனக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அதைத்தான் வந்து விஜய் வந்து மூத்தரத்தை வாங்கி அவங்க 2 பேர்ட்ட குடிச்சாலாவது விஜய்க்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. அந்த மூத்தரத்தை வாங்கி ஒரு அவுன்ஸ் குடிச்சா அறிவு வரும்னு நினைக்கிறேன். சரி, கோபி சுதாகருடைய மூத்தரத்தெல்லாம் இந்த விஜய் வாங்கி குடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்குறிங்க அண்ணன் சீமானவர்கள் குறித்து மாட வச்சு கூட்டம் நடத்தினவர்லாம் எங்களை பார்த்து தற்குறி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே சிரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. வந்து மாடுங்களை வச்சு கூட்டம் நடத்தினவர்லாம் வந்து எங்களை தற்கொலைன்னும் போது உண்மையாலே இது வந்து ஒரு சிரிப்பை தான் உருவாக்குது. அப்பதான் நம்ம கண்ணில் வந்து ஒரு காணொளி பட்டுச்சு. அதாவது நம்ம தேனி மாவட்டத்தினுடைய தாவேகா செயலாளர் பேர் வந்து லெஃப்ட் பாண்டி. ஓடுற ட்ரெயினை ஒத்த கையால நிப்பாட்டினவன்டா இந்த லெஃப்ட் பாண்டி, அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காணொளி வந்து சமூக ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகளால அதிகமா பகிரப்பட்டு வருது. அதுல வந்து அவர் வந்து மாடுகளை, அவர் வளர்க்கக்கூடிய மாடுகளை வந்து காட்டுறாரு அந்த காணொளியில. அதுல பார்த்தோம்னா ஒரு மாடு பேர் வந்து தளபதியா. தளபதி அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்றீங்க, மாட்டுக்கு பேரு தளபதியா? இவர் யாரு சொல்லுங்க. இவரு தளபதிமா. தளபதியா? பேரே தளபதி. ஓ. என்ன சரியான கோவக்காரர். ஆமா. கொஞ்சம் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏண்டா, நீங்க மாடு வளர்த்தா மாட்டுக்கு பேரு தளபதி, நீங்க வளர்த்தா தளபதி, நாங்க வளர்த்தா மாடு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா, என்னங்கடா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் இந்த தாவேகா தற்குறிங்களுக்கு அந்த காணொலியை பகிர்ந்து தக்க பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. ஒரு மாவட்ட செயலாளர் மாட்டுக்கு தளபதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னொரு மாவட்ட செயலாளர் மாநாட்டுக்கு நட்டு வச்சாங்கல்ல பந்தக்காலு, அந்த பந்தக்காலுக்கு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க நீயே? அதாவது பாத்தீங்கன்னா பந்தக்காலுக்கு அவர் பால் ஊத்தலைங்க. அவர் பால் ஊத்துனது வந்து ஒரு பாம்பு புத்துக்கு. அந்த பந்தக்கால் நட்டம்லாம் நாங்க அந்த இடத்துல வந்து கரையான் வந்து புத்து கட்டிருச்சு. அந்த புத்துல வந்து 2 நல்ல பாம்பு குடியேறிருச்சு. ஜோடியா, அதுவும் ஜோடியா குடியேறிருச்சு. அதனால அந்த 2 நல்ல பாம்பும் நல்லா வந்து லவ் பண்ணணும். அந்த 2 நல்ல பாம்புக்கு நடுவுல காதல் வரணும். அப்பதான் அது 2ம் ஒண்ணா சேர்ந்து பல குட்டிகள போட முடியும். அதனால அந்த 2 பாம்புக்கும் பால் ஊத்தி வளர்த்த ஒரு கட்சி தாங்க தாவேகா தமிழக வெற்றிக் கழகம். நம்புங்கங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற உயரிய தத்துவத்தை கொண்டவங்கங்க. அங்க பாம்பு இருந்ததுனால தாங்க நாங்க பால் ஊத்துனோம். நாங்க பந்தக்காலுக்கு ஊத்தலங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த தாவேகா தற்குறிங்க. டேய், தாவேகாவுல வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் தற்குறிங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா மாவட்ட செயலாளர்கள் நாங்களும் தற்குறிகள் தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்கடா. வேற லெவல் கட்சி, வேற லெவல்ல. நீங்க 2026 தேர்தல்ல இவங்க வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவங்க கேரண்டி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நிறைய பேருக்கு எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.